பழனி மீண்டும் பாண்டியன் வீட்டுக்கு வந்ததில் யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அவங்களாம் இந்த வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, இதற்கு பேசாம பருத்தி மூட்டை குடவுன்ல இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறோம். ஏன் அப்படின்னா அவங்க பண்ண விஷயங்கள் அப்படிதான். நேற்று அனுப்பியிருக்காரு, அன்னைக்கு நைட்டு கூட இருக்க முடியல அவரால். இல்லைங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திரும்ப இங்கே வந்துட்டாரு. வந்தது ஏதாவது சத்தம் போட்டு இல்லைப்பா நீ வரக்கூடாது, அங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பாண்டியன் ஏதாவது சொல்லியிருந்தார் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பாண்டியன் அப்படி பண்ணல. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ எதுவும் கவலைப்படாதரா, நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இதற்கு பருத்தி மூட்டை பேசாம குடவுன்ல இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதை தான் பாண்டியனும் இன்னைக்கு செஞ்சிருக்காரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பழனி வந்து அந்த வீட்டில் இருக்கிறது அவருக்கு வந்து உடன்பாடே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த பாண்டியன் 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 அவங்க அண்ணன் 2 பேரும் சேர்ந்து அந்த பாண்டியன் அவனை விட நாங்க நல்லா பண்ணுவோம், அவன் என்ன உனக்கு பண்ணி வைக்கிறது, அந்த பாண்டியன் என்ன. ஸோ இந்த விஷயத்தை தான் ரிப்பீட்டடா அவருக்கு மண்டையில ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவருக்கு வந்து அங்க இருக்கிறதே பிடிக்கல. ஏன் எதுக்காக எப்ப பார்த்தாலும் மச்சானே நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு உண்மையிலே என் மேல பாசம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன மட்டும் சொல்லுங்க. நீங்க எதுனாலும் அவரை சேர்த்து வச்சு அவரை விட நாங்க உனக்கு நல்லா பண்ணுவோம், அவரை விட பெஸ்டா பண்ணுவோம், அவன் என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி நீங்க ஏன் இந்த விஷயத்த பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவரும் புலம்புறாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு என்ன ஒரு ஆதங்கம் அப்படின்னா, என் மேல பாசம் இருந்துச்சு, எனக்காக நீங்க ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எனக்காக செஞ்சிருங்க. நீங்க எல்லா இடத்துலையும் நீங்க அவரை குத்தம் சொல்லி அவர் வந்து இப்படி பண்ணுவாரு அப்படி பண்ணுவாரு, நாங்க அதை விட நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அவங்க அண்ணன் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னடா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, உனக்காக தானடா இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு அவன் மேல கோவம் இருக்குது, அதுக்காக நாங்கள் இந்த விஷயத்துல நாங்கள் அவனை கம்பேர் பண்ணி பேசணும், மற்றபடி நாங்கள் பண்ற விஷயங்கள் எல்லாமே உனக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது அது பழனி வந்து ஏத்துக்க மறுக்கிறாரு. இல்லைண்ணே நீங்க என்ன வேணா சொல்லுங்க, பட் நீங்க செய்யறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அது எனக்கு சரியாகவும் தெரியல, அதே மாதிரி இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ காந்திமதி வந்து தடுக்கிறாங்க. இப்போ இங்கே பாரு வேணாம், இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு நான் உனக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் அதை விட்டு நீங்கள் மறுபடியும் நீ அங்கே போகிறேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்ல, இல்லைம்மா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இல்லைன்னே சொல்லலை, ஆனால் இப்போ நான் அங்கே இருக்கிறது தான் அது சரியாக இருக்கும், இங்கே இருக்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வந்து நிம்மதியே கிடையாது, என்னால் சத்தியமாக இங்கே ஒரு நாள் கூட இருக்க முடியாது, ஏன்னா இங்கே யாருக்குமே என் மேலே பாசம் கிடையாது, எல்லாமே மச்சா மேலே உள்ள வெறுப்பு, அவர் மேலே உள்ள காண்டு. ஸோ அதுக்காக என்ன ஒரு பலிகடாவை ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு உண்மையிலே என் மேல பாசம் கிடையாது, நான் இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அங்க பாண்டியன் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தடபுடலா சாப்பிடாம உட்காந்துருக்குறாங்க, சாப்பாடை முன்னாடி வச்சுட்டு. பழனி அங்க இல்லாதது அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. பாண்டியன் பார்த்து சொல்றாரு, ஏன் இப்படி வந்து எல்லாரும் சாப்பிடாம இருக்கிறீங்க, இந்நேரம் அவன் சாப்பிட்டுருப்பான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, ஸோ கொஞ்ச நேரத்தில் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே பழனி உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்து சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு, ஆஹா அக்கா கத்திரிக்காய் சாம்பார் சூப்பர் செம்மக்கா, இப்படி ஒரு சாப்பாடாக தான் நான் எதிர்பார்த்து வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா அவரும் சாப்பிடாம தானே இருக்காரு, ஸோ அதனால வந்தோடனே சாப்பிட உட்காந்துட்டாரு. இதை பார்த்த பாண்டியனுக்கு வந்து அதிர்ச்சியா இருக்குது. என்னடா இவன் பாட்டுக்கு நம்ம அனுப்பி விட்டோம், திரும்ப வந்துட்டு அவங்க அம்மா மறுபடியும் வந்து நம்மகிட்ட பேசுமா சண்டை போடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்க, இவர் வந்து இங்கே பாருங்க மச்சான், என்னால் அங்கே இருக்க முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க, நான் கிளம்புறேன். ஆனால் இன்னொரு விஷயம், இனிமேல் அந்த வீட்டுக்கு என்ன நீங்கள் போக சொல்லக்கூடாது, நான் போக மாட்டேன், நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு கூட போவேன் தவிர நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், அந்த வீட்டில் என்னால் சத்தியமாக ஒரு நாள் கூட இருக்க முடியாது, அங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து வன்மம் தான் இருக்கிறதே தவிர பாசம் யாருக்குமே கிடையாது, ஸோ அதனால நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு நம்ம பழனி. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், எதுவுமே தடுக்க முடியாது. அப்போ கோமதியை பார்த்துட்டு பாண்டியன் சொல்கிறாரு, அங்கே பாரு சாப்பாடு கம்மியாக வச்சு சாப்பிட்றான் பாரு, அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கூட வை அப்படின்ற மாதிரி சொல்ல, பழனிக்கு வந்து சந்தேகம், மச்சான் சாப்பாடு போட்டு நீ என்ன வெளியே துரத்திடுவியா அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் நான் அதுக்குடா உன்னோட துரத்த போகிறேன், சாப்பிட்றா நீ வாட்டுக்கு, இனிமேல் நீ எங்கேயுமே போக வேணாம், நீ இங்கேயே இரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, பழனிக்கு வந்து செம்ம சந்தோஷம். இந்த ஒரு வார்த்தைக்காக தானடா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீ நிஜமாக தானே மாமா சொல்கிற, இது வந்து பொய்க்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, சத்தியமாக இது பொய்யெல்லாம் கிடையாது, உனக்கு நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கண் கலங்குது. அவரோட கண்ணீர் வந்து அர்த்தமே அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு தூரத்துக்கு நம்மளை நம்பி நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான், அங்க போய் அவனுக்கு நிம்மதியே கிடையாது அப்படின்றப்ப இவனை எதுக்காக நம்ம இதுக்கப்புறம் அங்க போக சொல்லணும் அப்படின்ற ஒரு முடிவை பாண்டியன் எடுத்துட்டாரு. பாண்டியன் இந்த முடிவு லேட்டா எடுத்தாலும் உண்மையிலே வரவேற்கத்தக்க முடிவு தான். ஏன்னா அவருக்கு வந்து பழனிக்கு வந்து சுத்தமாக உடன்பாடே கிடையாது அந்த வீட்டில் போய் ஸ்டே பண்ணுறதுக்கு. இது வந்து கட்டாந்தரையாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு இங்கே தான் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அண்ணங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அங்கே என்னடா இருந்துற போது, அங்கே ஒன்றுமே கிடையாது, ஆனால் இங்கே பாரு உனக்கு நாங்கள் அது பண்ணி வச்சுருக்கோம், இது பண்ணி வச்சுருக்கோம், உனக்கு நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறோம் அப்படியெல்லாம் பண்ணுறோம், ஏசியில் படுக்க
வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு செஞ்சு காமிக்கும் போது அது பழனிக்கு வந்து வேதனையா இருக்குது. இவ்வளவு நாள் வரைக்கும் மச்சான் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு, ஆனா ஒரு தடவை கூட அதை நான் உனக்கு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காமிச்சது கிடையாது. ஆனா அண்ணன்கள் இவ்வளவு தூரம் செஞ்சும் இவ்வளவு தூரம் பண்ணியும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிப்பீட்டடா நான் தானே உனக்கு செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அது பழனிக்கு இரிட்டேட்டிங்கா இருக்குது. அந்த வார்த்தை வந்து அவருக்கு பிடிக்கல, நான் தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்றது. ஸோ அதனாலதான் இவர் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தாரு. ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் தானே செஞ்சேன், இது வந்து நீ இப்ப அங்க இருந்தா உனக்கு கிடைச்சிருக்குமா, நீ அந்த வீட்டுல இருந்தா உனக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி ரிப்பீட்டடா சொல்லும் போதுதான் இவர் அப்செட் ஆகி கிளம்பி வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல அங்க ராஜு கதிர் அவங்க 2 பேருக்கும் சில காதல் காட்சிகள் போய்கிட்டு இருக்குது. ஆனா 2 பேருமே ஒருத்தர் விரும்புறாங்க அப்படின்ற விஷயம் தெரியாமே விரும்பிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் வேதனைக்குரிய விஷயம். ஆனா இருந்தாலும் 2 பேரும் சீக்கிரமே அவங்களோட காதலை பரிமாறிக்கிறணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. காலையில் விடியுது, வழக்கம் போல் ராஜுவை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் எழுப்ப முயற்சி பண்ணுறாரு. ஏன்னா ஏற்கனவே 1 hour லேட் ஆயிடுச்சு, நேரம் அங்கே போயிருந்துருக்கணும், ஆனால் முடியலை அப்படின்னோடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்சம் நேரம் 2 பேரும் அசந்து தூங்கிட்டாங்க. நல்லா கிளைமேட் நல்லா குளுன்னு இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் அசந்து தூங்கிட்டாங்க. இவர் காலையில் வழக்கம் போல் எழுப்பி வா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லும்போது வெளியே திறந்து பார்க்குறாங்க, எல்லாருமே வாசலில் நிற்கிறாங்க. என்னடா அது எல்லாருமே வீட்டு வாசலில் இருக்காங்களே, இவங்களை தாண்டி போக முடியாது, ஆனால் கேட்டால் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் போகணும், என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. அப்போ ராஜு வந்து வேற ஏதாவது சொல்லலாமா அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு வேற ஏதாவது சொல்லணும், எப்பயும் போல என்ன சொல்றோமோ அதையே சொல்லிடுவோமே, வழக்கம் போல என்ன சொல்லுவோம் டியூஷனுக்கு போறோம்னு சொல்லுவோம், அந்த விஷயத்தையும் மறுபடியும் சொல்லுவோம் டியூஷனுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் முயற்சி பண்ணி டியூஷனுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்றாங்க. யாருமே அதை பெருசா வந்து ஏத்துக்கிடல. அப்போ பாண்டியன் கேட்கிறாரு, ஏமா நீ வந்து சாயங்காலம் தான் டீசன் போட்டிக்கிட்டு இருந்த, இப்போ என்ன புதுசா காலையில தான் டீசன் போக ஆரம்பிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ ராஜு வந்து ஒரு நிமிஷம் கன்ஃபியூஷன் ஆகி, ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லலாம்னு மட்டும்தான் யோசிச்சாங்களே தவிர அதுக்கு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்கல அவங்க. ஸோ அதனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல மாமா அது அப்படி கிடையாது, அது வந்து வேற பிரச்சனை அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு முன்னாடியும் நம்ம மீனா உள்ள புகுந்து அம்மாமா அவங்களுக்கு வந்து எக்ஸாம் போல மாமா, அதனாலதான் ராஜுவை காலையிலே வர சொல்லியிருக்காங்க, இப்ப காஃபலி நடக்குது பாத்தீங்களா, அதனால எக்ஸாமுக்கு பிள்ளைங்க வந்து போன தடவை மார்க் ரொம்ப கம்மியாக வாங்கிட்டாங்களா, இந்த தடவை ராஜு வந்து புகுந்தடிச்சு நான் வந்து அதிக மார்க் வாங்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. ஸோ அதனால தான் இவ காலையிலையும் போய் ஹார்ட் ஒர்க் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏமா இங்கே பாரு எனக்கு தெரியாமல் நீ வெளியே வேற எதுவும் டியூஷனுக்கு போலையில அப்படின்ற மாதிரி கேட்க, அதற்கு நம்ம ராஜு வந்துக்கிட்டு இல்லைமாமா நீங்கள் பெர்மிஷன் கொடுத்த இடத்துக்கு மட்டும்தான் நான் போகிறேன், அதை தாண்டி நான் பெருசாக எந்த இடத்துக்கு போகலை அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நேரம் பழனி வராரு, ஏக்கா ஒரு காஃபி கொடுக்கா அப்படின்னு வரும்போது டக்குன்னு ஒரு விஷயத்த கேட்குறாரு, ஏமா டியூஷன் தானே எடுக்க போற, எதுக்கு இவ்வளவு பெரிய பேக் அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு ராஜு பதில் கண்டிப்பா யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா ராஜு வந்து போகணும்னு முடிவு எடுத்துட்டாங்க, பட் இதுக்கு வந்து பதிலே அவங்க யோசிக்கல. ஸோ ராஜு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு மீனா உள்ள வந்து, ஓ அசைன்மெண்ட் எழுதுறதுக்காக எடுத்துட்டு போறியா, பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு மிச்ச டைம்ல உன்னோட அசைன்மெண்ட்டை நீ எழுதுவ, அப்போ டைம் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஸோ பாண்டியன் பரவாயில்ல அந்த பிள்ளை படிக்க தான் செய்யுது அப்படின்ற மாதிரி அவரும் கொஞ்சம் திருப்தியா இருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாண்டியன் கிட்டையும் மறுபடியும் இவங்க போய் தான் சொல்றாங்க இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி என்ன பண்றாங்க அப்படின்னா கதிர்கிட்ட சொல்றாங்க, இல்ல கதிர் நம்ம சொல்லிடுவோம் விஷயத்த அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப கதிர் வந்து இங்க பாரு இப்ப சொன்னா அது வந்து சரிப்பட்டு வராது, நான் எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியும், நான் சொல்லிக்கிறேன், நீ இதை பத்தி எதுவும் ஒரி பண்ணிக்காத, ஸோ நீ உன்னோட கவலை விட்டுரு அப்படின்ற மாதிரி தான் கதிர் சொல்றாரு. இல்ல கதிர் நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு உன்னோட ஃபோக்கஸ் என்ன அதை மட்டும் நீ பாரு, அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிடாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கதிர் சொல்ல, சரி ரைட் இவன் சொல்லிட்டா இவன் பாத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா போய் சொல்லிட்டு கிரவுண்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பாண்டியனுக்கு தெரிய வரப்போகுது. நீங்க ப்ரோமோ கண்டிப்பா பார்த்துருப்பீங்க, அதுல வந்து பாண்டியனுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வரப்போகுது. ஸோ இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் இவ்வளவுதாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வர்றது பார்த்தீங்கன்னா முழுக்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் சொல்ல போறோம். அதுலேயே நம்ம கற்பனைகள் தான் இருக்குது, கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நம்மளோட பிராட்காஸ்ட்டை கேளுங்க. ஸோ கண்டினியூ பண்ணலாமா? இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா வழக்கம் போல காலையில் எழுந்திரிச்சு 2 பேரும் வாக்கிங்க்கு இவர் வந்து டைமரை ஆன் பண்ணி ஓடு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ராஜியும் பார்த்தீங்கன்னா குடுன்னு ஓடி வர்றாங்க. அவங்களோட எய்ம் என்ன, எப்படியாவது போலீஸ் ஆகிடணும், போலீஸ் ஆனால் மாசு, ஏன்னா இவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே போலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. ஆனால் அது அவங்க வீட்டில் உள்ள ஆட்களுக்கு பிடிக்கல. உனக்கு எதுக்கு போலீஸ் வேலை, நீ என்ன ஆம்பளை பையனா அமைதியா இருக்கா, நீ இதுக்காக போலீஸ் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவங்களை அடக்கி வைக்க பார்த்தாங்க. ஆனா அவங்களும் வந்து அடங்கிட்டாங்க. ஆனா இப்ப ராஜி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஸோ ராஜி இப்படி எந்திரிச்சு நிக்கணும் அப்படின்றது கதிரோட விருப்பமா இருக்குது. யார் என்ன வேலைக்கு போகணும் அப்படின்றது யார் முடிவு பண்றது? ஒவ்வொரு
ஒவ்வொரு ஆளுக்கும் தனிப்பட்ட உரிமை இருக்குது. சப்போர்ட் பண்ணலாமே தவிர, அட்வைஸ் பண்ணலாமே தவிர, நீ அந்த விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்றது யாருக்குமே உரிமை கிடையாது. நான் உன்னை வந்து மேலே கொண்டு போறேன், அதாவது உன்னை போலீஸ் ஆக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கதிர் சொல்ல, அந்த தைரியத்துல தான் ராஜி இப்போ இந்த களத்துக்கு வந்து நிற்கிறாங்க. உண்மையிலே இந்த களம் வந்து அவங்களுக்கு சாதாரணமா வந்த களம் கிடையாது. ஏன்னா இது ஒரு காதல் மேரேஜும் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜும் கிடையாது. இது வந்து எப்படி, ஏன்னா ரெண்டு பேருக்கும் என்ன சம்மந்தமுமே கிடையாது. இவங்க வேற வீடு, அவங்க வீடு வேற வீடு, கொஞ்சம் ரிலேஷனாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு இடையிலே பயங்கர பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ஏற்புடையதா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்படி நடந்த கல்யாணத்தில் அவங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை அவங்க எவ்வளோ தூரத்துக்கு பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஸோ இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. அதே மாதிரி எப்பயும் போல் இன்னைக்கு மார்னிங் கிரவுண்டை சுற்றி வரும்போது ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா வழக்கம் போல் நம்ம பாண்டியன் அந்த விஷயத்தை பார்த்துட்டாரு. பாண்டியன் பார்த்துட்டு அங்கக்குள்ள ஒரு போகிற ஒரு பாண்டியன் தெரிஞ்ச ஒரு போல இருக்குது, பரவாயில்லப்பா அவன் பையன் அவன் பொண்டாட்டியை போலீஸ் ஆகணுன்றதுக்காக காலையிலே கூட்டு வந்து ப்ராக்டிஸ் எடுக்கிறானே அப்படின்ற மாதிரி சொல்ல பாண்டியன் வந்து இரிட்டேட்டிங் ஆகிட்டார். என்ன கேட்காம இந்த விஷயம், ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடந்தாலும் அது அவரோட அனுமதியோட தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு நினைக்கிற கேரக்டர். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் எதுவும் எதிர்பார்க்கல, நீ என்ன வேணா பண்ணு ஆனால் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு, நான் பர்மிஷன் கொடுத்தா பண்ணு அப்படின்ற ஒரு கேரக்டர். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க போய் பிரச்சனையில் சிக்கிறக்கூடாது அப்படின்றத தாண்டி நமக்கு தெரியாமல் ஒரு விஷயம் இந்த வீட்டுக்குள்ள நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேரக்டர். அப்படின்றதுனால இந்த பிரச்சனையை வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறாரு. ஸோ அவர் வந்து எந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா மூடி மறைச்சி சரி இவங்களாம் நம்ம கிட்ட சொல்கிறாங்களான்னு பார்ப்போம், இவங்க என்னதான் செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற நினைக்கிற கேரக்டர் கிடையாது. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை ஒரு முச்சந்தியில் வச்சு அதை ஒரு பிரச்சனையாக்கி அதை வந்து பூதாகரமாக்கி அதை ஒரு பிரச்சனையாக்கி அதை குடும்பத்துக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பாண்டியன் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமும் இதே விஷயத்தை தான் பண்ண போகிறாரு. ஸோ இப்போ பிரச்சனை வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மகாராஜ் டியூஷன் போயிட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி நடு வீட்டுக்குள்ளே வச்சு ராஜிட்ட கேட்கும்போது ராஜுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தாலும் இவர் ஏன் என்னைக்கும் இல்லாம திடீர்னு இப்படி ஒரு கொஸ்டினை கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணலை. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா போயிட்டு வந்துட்டேன் மாமா அப்படின்ற மாதிரி சொன்னோடையும் பாண்டியன் கொஞ்சம் கூட யோசிக்காம டியூஷன் என்ன நம்ம ஊர் கிரவுண்ட்லயாமா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி போட்டாரு பாருங்க ஒரு போர்டு. ராஜு வந்து அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. ராஜுக்கு வந்து என்ன ஏது என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா ராஜுக்கு வந்து அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, பாண்டியனுக்கு எதுவும் தெரியாது போல அவர் பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே அவர் சொன்ன உடனே டக்குன்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. கொஞ்சம் கூட யோசிக்கல ராஜு, என்னடா அது நம்ம வேஷம்லாம் கலைஞ்சு போச்சோ அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. ஆமாம்மா இந்த போட்டி என்னம்மா அவங்க டியூஷன் என்ன கிரவுண்ட்லேயா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க ராஜுக்கு வேற வழி தெரியல. இந்த நேரத்தில் வந்து உண்மையை சொல்லி தான் ஆகணும். ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதுக்குமா நீங்கள் ஓடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை மாமா இது வந்து கதிரோட முடிவு, நான் போலீஸ் ஆகணும் அப்படின்றது என்னோட கனவு என்னோட லட்சியம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவன் என்ன சொன்னான் அப்படின்னா நீ ஆகிற நான் உன்னை போலீஸ் ஆகிறேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏற்றி விட்டுட்டாங்க நம்ம கதிர். பாவம் ஏற்கனவே கதிர்னாலே நம்ம பாண்டியனுக்கு சுத்தமாகாது. கதிர் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு சின்ன தப்பே இல்லைனாலும் அவர் வந்து தப்பு பண்ணிட்டாரோ போட்டு அடிப்பார். ஸோ இப்படி இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கவும் என் வீட்டுக்குள்ள வச்சு இந்த விஷயம்லாம் பண்ணக்கூடாது, இது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்றாரு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தோம், நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லா விஷயம் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா இது ராஜியோட வாழ்க்கை பிரச்சனை, அவளோட ஒரு லட்சிய பிரச்சனை. அவ என்ன ஆக போறனா அப்படின்னு முடிவெடுக்கிறாளோ அது அவனோட தனிப்பட்ட கருத்து, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண போறேன், இது என்னோட விஷயம், இது என்னோட பர்சனல், இந்த விஷயத்தில் நீங்க தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பாண்டியனுக்கு வந்து சுருன்னு கோவம் ஏறுது. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள வச்சு நான் சொல்றதை மட்டும்தான் செய்யணும், என்ன கேட்காம ஒரு விஷயம் கூட இந்த வீட்டுக்குள்ள நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கதிர் கிளம்பிடுறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போவாங்களாம். ஏன்னா ராஜியோட லட்சியத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை வருது, ஒரு டாக் அடிப்படுறது அப்படின்னா அது என்ன ஆகும் பிரச்சனை. ஸோ அது நாளுக்கு நாள் அது வந்து ஒரு வீட்டுக்குள்ள இருந்தே ஒரு பிரச்சனையா உருவெடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீட்டை விட்டு வெளியே போயிட்டா நம்ம ராஜியை வந்து நல்லா படிக்க வச்சு என்ன விஷயம் வேணா ஆளாக்கிடலாம் அப்படின்ற போது நம்ம கதிரோட ஒரு லட்சியமா இருக்குது. ஏன்னா என்னதான் இப்படி எடுக்க முடக்கா கல்யாணம் முடிச்சிட்டாலும் ராஜியை வந்து நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்னு தான் கதிர் நினைக்கிறாரு. ஸோ உண்மையிலே கதிரோட கேரக்டர் அந்த இடத்துல ஒரு நல்ல கேரக்டர். இதுக்கு வந்து அவர் பெருமைப்பட்டு இருந்திருக்கணும், நம்ம பையன் அவனோட மனைவியை வந்து படிக்க வச்சு ஒரு போலீஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறானே அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதற்கு பெருமைப்பட்டிருக்கணும். ஆனா அவர் அப்படி செய்யல. அதுக்கு பதில் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஏதோ தப்பு பண்ணிட்டோம், ஏதோ ஒரு கில்ட்டி, நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம நினைச்சதான் நடக்கணும், நம்மளை தாண்டி இங்க ஒரு விஷயம் கூட அணு கூட அசைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல பாண்டியன் வந்து ரொம்ப
தெளிவா இருக்காரு. கதிரும் ராஜியை நான் இந்த விஷயத்துல படிக்க வைப்பேன் அப்படின்றதுல தெளிவா இருக்காரு. இதற்கிடையில கோமதி அவங்க போய் என்ன பண்றாங்க அப்படின்னா போய் பேசுறாங்க, நம்ம ராஜிட்ட போய் பார்த்து பேசுறாங்க. என்ன ராஜி, இப்போ என்னக்கு உனக்கு பிரச்சனை, நீ எதுக்கு வந்து போலீஸ் ஆக போறேன், முதல்ல படிச்சு முடிச்சுட்டு இப்போ நம்ம மீனா மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்போ இல்லை அப்படின்னா ஒரு பேங்க் ஜாப்போ போய் அங்கே போய் நீ படிக்க வேண்டியதானே, அங்கே போய் வேலை பார்க்க வேண்டியதானே, எதுக்காக போய்கிட்டு உனக்கு வந்து இந்த வேலை போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீ எதுக்காக நினைக்கிறேன், இது வந்து உனக்கு தேவையே இல்லாத பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, அத்தை நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி முந்துறதுக்கு முன்னாடியே நம்ம கதிர் உள்ள வந்துடுறாரு. கதிர் உள்ள வந்து ஏமா என் கல்யாணம் வந்து நீ சொல்லி நீ ஆசீர்வாதப்படுத்து ப்ரீ பிளான்லாம் நடக்கலை, நீ வந்து திடீர்னு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஸோ இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, ராஜுவை நான் போலீஸ் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. ஸோ இப்போ அவங்க அப்பாவே சமாதானப்படுத்த சொல்கிறாரு. அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாது, ஏன்னா வீட்டுக்குள்ளே பிரச்சனையாக இருந்தால் யாருக்குமே நிம்மதி இருக்காது. ஸோ அதனால நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது, அப்பாவை நீ தான் சமாளிக்கிற, நான் கண்டிப்பாக ராஜியை போலீஸ் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடிச்சு சொல்லிட்டாரு. ஏன்னா எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா பாண்டியன் சொல்கிற விஷயங்களை கேட்டுட்டு அவர் தான் வீட்டுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி இவங்களால இருக்க முடியும். ஏன்னா இவங்களுக்கும் ஒரு லட்சியம், ஒரு கனவு, ஒரு ஆசை அப்படின்ற விஷயம் இருக்க தானே செய்யும். ஸோ அதை தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னோட வாழ்க்கையை வந்து நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து உன்னோட ஃபேமிலியை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஏன்னா உன் புருஷனை எங்கள் விஷயத்தில் தலையிட சொல்லாத, ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை இருக்குது, நாங்கள் என்ன வாங்கணும் அப்படின்றத நாங்கள் தான் முடிவு பண்ணணும். உன் புருஷன் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா, இப்படி வந்து எங்களை ஒவ்வொரு விஷயத்துலையா தடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் நீ என்ன பண்ணுறனாமா, அவரை எங்கள் விஷயத்தில் நீ தலையிட சொல்லாத, அவர் வேலையை மட்டும் நீ பார்க்க சொல்லு, நாங்கள் மிச்சத்தை பார்த்துக்கிறோம். ஏன்னா இது எதுனாலும் நாங்கள் தான் அனுபவிக்க போகிறோம், லாபமோ நட்டமோ கஷ்டமோ எதுனாலும் எங்களை சுற்றி தான் நடக்க போகுது. ஸோ அதனால இந்த விஷயத்தில் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், நீ உன்னோட வேலையை பார்க்க சொல்லுவோம் புருஷனை, எங்கள் விஷயத்தில் தலையிட வேணான்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரி கதிர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. இதை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லைப்பா அப்படிலாம் கிடையாதுப்பா, அப்பா உங்கள் நல்லதுக்காக தானே சொல்கிறாங்க, அப்பா ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியுமா, எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்றாங்க. ஆனாலும் கதிர் வந்து விடாப்பிடியாக இருக்காரு. இல்லைம்மா முடியவே முடியாது, ராஜியை நான் போலீஸ் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மையிலே அவரோட லட்சியத்துக்கு பாராட்டலாம். இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டுக்குள்ளே வந்து இந்த பிரச்சனை தான் போக போகுது. ஏன்னா ஏற்கனவே இப்போ தான் பழனி பிரச்சனை ஒரு வழியாக முடிஞ்சிருக்குது, பழனியை வீட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் கதிர் பிரச்சனை, பழனி வீட்டுக்குள்ளே வந்தோடனே கதிர் நீ வெளியே போடா, நீ என்னடா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது, நீ வீட்டுக்கு ஒரு விஷயம் கூட கேட்க மாட்டேங்கிற, எல்லாமே உன் இஷ்டம் போல தான் செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இது என் வீடு, இங்கே வந்து அது செட் ஆகாது, நீ வந்து வீட்டை விட்டு வெளியே போய் நீ என்ன வேணாலும் பார்த்துக்கோ, அதை பற்றி நான் கவலையப்பட மாட்டேன், என் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிற விஷயத்தை தான் செய்யணும், நான் சொல்கிற விஷயத்தை தான் கேட்கணும், நான் என்ன இங்கே ரூல்ஸ் போடுறேனோ அதுதான் இங்கே ரூல்ஸ், நான் இங்கே என்ன சட்டம் எழுதுறேனோ அதுதான் சட்டம், வீட்டுக்கு வெளியே உன்னோட நாட்டாமத்தனத்தை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்ல, இவரும் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தார். இதுக்கப்புறம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இது அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஸோ முடிவு அப்படின்றதுனால அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவெடுத்தார் கதிர். ஓகே நாங்கள் வீட்டு விட்டு வெளியே போகிறோம், எங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்கள் வந்து ஒரு நல்ல வீடாக பார்த்துட்டு நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுதாங்க இதுக்கப்புறம் வரப்போகிற கதை. பாண்டியன் ஏற்றுக்குருவாரா இல்லை அப்படின்னா கஷ்டப்பட்டு பார்க்கட்டும், இவனுக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கான், அதனால் பணத்தோட அருமை தெரியல, சாப்பாடு வேலைக்கு வந்துடுது கரெக்டாக, எப்படினாலும் யாராவது அவனுக்கு சமைச்சு போட்டுறாங்க, ஸோ அதனால் இவனை வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்தி பார்ப்போம், அதுக்கப்புறமா அவன் கொஞ்சமாக திருந்துறானா மாறுறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவர் முடிவெடுத்து இவங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்த போகிறாரா. என்ன முடிவு எடுக்க போகிறார் நம்ம பாண்டியன் என்ன முடிவு எடுத்தாலும் அது நிச்சயமாக கதிர் வந்து ஆப்போசிட்டாக தான் எடுப்பார். ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு முட்டல் மோதல் அப்படின்னா பாண்டியன் வந்து அடிக்கொராட்டி சொல்கிறார், என் பையன் என்ன மாதிரி தான் இருக்கான், என் பையன் என்ன மாதிரி தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி பல முறை சொல்லுவார். ஆனால் ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு நான் தான் அவனை திட்ட போகிறேன், அவனை எதுக்கு திட்ட போகிறேன், அவன் யார் தெரியுமா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்ற மாதிரி 2-3 டைலாக்லாம் பேசிக்கிறாரு. ஆனால் அதை பேசிட்டும் பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக தான் செஞ்சுக்கிட்டு இருப்பார். இப்பயும் அதே விஷயத்தை தான் பண்ண போகிறார். இவ்வளோ விஷயங்கள் பேசியும் அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா கதிர்க்கு எதிராக தான் செயல்பட போகிறாரு. பாண்டியன் இவங்க 2 பேர்த்த வீட்டை விட்டு துரத்துவாராம். ஏன்னா துரத்துனாங்க அப்படின்னா வெளி வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் முத்துவேல் சக்திவேல்லாம் ஆட்டம் போடுவாங்க, பாத்தியா நம்ம பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டான், எனக்கு தெரியும், எனக்கு வந்து அப்போவே தெரியும் இவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான், போனால அவனை நம்பி போனால இன்னைக்கு பாரு அவன் நடு ரோட்டில் நிற்க போகிறான். எங்கள் அண்ணன் மக நான் 1008 தடவை சொன்னேன் அந்த வீட்டில் போனேன் அப்படின்னா அது உனக்கு ஆபத்து தான் அப்படின்னு பல முறை சொன்னேன். ஆனால் அவள் எதையுமே கேட்காம இப்போ வீட்டை விட்டு வெளியே போய் அவள் தான் கஷ்டப்பட போகிறாள். எங்களுக்கு என்ன வந்துச்சு, அவள் வந்து இப்போ நாளைக்கு நடு ரோட்டில் நிற்பா,
நாளைக்கு வேலை வெட்டிக்கு போகணும், இதுதான் இங்கே நடக்கும். இப்போ பாண்டியன் வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டான், எல்லாம் அவனோட திமிரு தான், அவனோட அகம்பாவம் தான், அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்காத்தா. அவள் வந்து அவ்வளோதான், இனிமேல் அவள் வந்து உனக்கு பேத்தியே கிடையாது, நீ தலைமுழிகிற வேண்டிதான், இனிமேல் அவள் எங்கே போய் என்ன பண்ண போகிறாலும் தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு விஷயத்த கதிர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாரு, நிச்சயமாக ராஜியால் முடியும் அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கை தான் அவருக்கு இருக்குது. ஏன்னா ராஜியை வந்து முடியுமா முடியாதா அப்படின்ற பிரச்சனைகளை தாண்டி ராஜியால் நிச்சயமாக முடியும், ராஜியால் முடியலன்னா இங்கே எவ்வளோனாலே முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உண்மையில இந்த விஷயத்துக்காக நம்ம அவரை பாராட்டி தான் ஆகணும். இந்த ஒரு தைரியம், ஏன்னா பெண்கள் வந்து வேலை செய்கிறதே, நமக்கு ஈக்குவலாக வேலை செய்கிறதே தப்பாக நினைக்கிற காலத்தில் அவர் வந்து இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கார். படிக்கும்போது ராஜுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஹைலைட், ஒரு ஹை லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உண்மையிலே ராஜுக்கு இந்த விஷயத்தில் வாழ்த்துக்கள் சொல்லலாம். முக்கியமாக கதிர்க்கும் 2 பேருக்கும் சேர்த்தே வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஸோ கதிர் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னா ராஜு வந்து அதை மனசில் நினச்சிக்கிட்டு நிச்சயமாக ஜெயிப்பாங்க அப்படின்றதுக்காக கூட பாண்டியன் வந்து இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு லட்சியம் இருக்காது, ஒரு வெறி இருக்காது. ஸோ இவங்க வீட்டை விட்டு வெளியே போனால் தான் இவங்களுக்கு வந்து ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு வெறி இருக்கும், எப்படியாவது நான் வேலை வாங்கணும் அப்படின்னு. ஏன்னா இது வந்து சாதாரண வேலை கிடையாது, ஒரு பேங்க் ஜாப் மாதிரி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி போய் உட்கார்ற வேலை கிடையாது. இது எவ்வளோ பெரிய சின்சியரான வேலை அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் இப்போ இவர் முடிவு பண்ணி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு தரமான சம்பவம் செய்ய போகிறாரு. நம்ம எதிர்பார்த்த விஷயங்களை தாண்டி உண்மையிலே பாண்டியன் வந்து நல்ல மனுஷன் தான், இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அவர் வந்து இவங்களுக்காக யோசிச்சு தான் பண்ணுறாரு. இந்த வீட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களால முன்னேற முடியாது, அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. ஸோ இவங்க வீட்டை விட்டு எப்போ வெளியே போகிறாங்களோ அப்போ தான் அவங்களால சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் அவர் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. உண்மையிலே பாண்டியனுக்கு பாராட்டுகள் சொல்லியே ஆகணும். ஏன்னா அவரும் வந்து இவங்க லட்சியத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ மறைமுகமாக அவர் சப்போர்ட் தான் பண்ணுறாரு. ஏன்னா கதிர் வந்து இப்போ அடுத்து என்ன நினைப்பார் அப்படின்னா அப்பா நம்மளை வீட்டை விட்டு துரத்திட்டாரே, ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காகவே நம்ம அடுத்து நம்மளோட வாழ்க்கையில் ஜெயிக்கணும், இவளை நம்ம போலீஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் முழு மூச்சு என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த விஷயத்தில் கவனமாக இருப்பார். ஸோ அதே மாதிரி தான் ராஜியும், நம்மளை மாமா வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க இல்லையா, ஸோ கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறதுக்காக நம்ம ஓடி ஆகணும். ஏன்னா கதிர் வந்து நமக்காக பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கான், அவங்க வீட்டை விட்டு துரத்துனதுக்கு காரணமே நம்ம தான். ஸோ நம்மளுக்காக அவன் பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கான், ஸோ அவனுக்காக நம்மளோட வேலையை வந்து பரிசா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ராஜி நினைப்பாங்க. ஸோ 2 பேருக்குள்ள இந்த ஒற்றுமை தாங்க அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி அவங்க எப்பயுமே ஒற்றுமையா இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா யாராலையும் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது, அவங்க கிட்ட எதிராக கூட நிற்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயத்துல இவங்க சாதிக்கிறாங்களா. ஏன்னா இவங்க சறுக்குனாங்க அப்படின்னா அது பாண்டியனோட தோல்வியாக கூட பார்க்கப்படாது, இவங்க 2 பேர்த்தோட தோல்வியாக தான் பார்க்கப்படும். ஒருவேளை இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த வெற்றிக்கு பாண்டியன் சந்தோஷப்படுவார். ஏன்னா அவருக்கும் இவங்க பிள்ளைங்க தான், ஸோ இல்லைன்னா சொல்லிட முடியாது, 1000 தான் இருந்தாலும் கோபம் இருக்க தான் செய்யும். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு பாசம் நம்ம பாண்டியனுக்கு இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றத்தும் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் எபிசோடு ரொம்பவே நல்லா போகுதுங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.